ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுகா லவ் ஆனந்த் சேனல். இந்த வீடியோ என்னென்னா, நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன் லேசாக காதல் கதைன்னு சொல்லிட்டு. அதோட பார்ட் 2 வீடியோ தான் இது. அதை பார்க்காதவங்க மேலே லிங்க் கொடுக்குறேன், பார்த்துட்டு வாங்க. இன்னும் தெளிவாக இருந்த என் மூளையோ சைட் அடிக்கிறது. நினைத்தால் நீ என்ன இப்படி நினைக்கிறேன்னு என என் மனதின் மானத்தை வாங்க அதனை சிரித்தும் கண்டுகொள்ளாமல் என் நெஞ்சம் மீண்டும் லவ்வியது அவனை. நாங்கள் சொல்லும் வரை அவனை பின்தொடர்வதே என் கண்களுக்கு வேலையாக போனது. நேரமாக நான் என் தாயை தேடி சென்று கொண்டிருந்த போது எதிர்ச்சியாக அவன் பேசுவதை கேட்க நேர்ந்தது. யாரிடமோ காதல் நிச்சயம் கைகூடும் என்று வாக்களித்து கொண்டிருந்தான். யாராக இருக்கக்கூடும் என்று நான் பார்க்க அங்கே ஒரு பெண் நின்று கொண்டிருந்தது. இருவரும் பேச்சையும் கேட்டு அவர்கள் காதலிக்கிறார்கள் என புரிந்து கொள்ள நேர்ந்தது. நொடிகளோ போதுமானதாக அந்த நிமிடம் என் மனம் மட்டுமல்ல மதியும் அறிந்து கொண்டது. ஏதோ பருவ கோளாறு என்று நினைத்து விளையாட்டாக ஒதுக்கியது எப்பொழுதோ காதலாக மாறிவிட்டது என்று என் காதலை இப்படியா அறிய வேண்டும். எப்படியோ வீடு வந்து சேர்ந்தேன். அதுவரை அடக்கி வைத்திருந்த கண்ணீரை என் அறைக்கு சென்று திறந்து விட்டேன். ஒரு வாரம் கடந்ததும் சென்னை என்னை வரவேற்றது. மாதங்கள் ஓட அந்த இயந்திர வாழ்க்கைக்கு ஏற்ப என்னை மாற்றிக்கொண்டாலும் அது பழுதாகாமல் ஓட வைத்து கொண்டிருந்தவை. அவன் ஒரு பத்திரிகையை நீட்டினார். அவர் அதை பார்த்து எனக்கே ஆனந்த அதிர்ச்சி. மணமக்கள் என்ற இடத்தில் அன்று நான் கண்ட பெண்ணின் புகைப்படம். நான் கேள்விக்குறியோடு அவர் முகம் பார்க்க அவர் முகமோ பல கதைகள் கூறியது. காதல் திருமணம் என்று அதனை ஊர்ஜிதப்படுத்துமாறு அண்ணன் தான் முன்னே இன்று ஏற்பாடு செய்தது. 2 குடும்பத்துக்கும் ஆகவே ஆகாது. ஆனால் எங்கள் இருவருக்கும் விருப்பம். என்ன செய்வது என்று இருவரும் தவித்த போது எங்கள் அண்ணன் தான் எல்லாமே சமாளித்தார். அவர் மட்டும் இல்லைன்னா எவ்வளவு சீக்கிரமாக சுபம் போட்டிருக்க முடியாது என்று அவன் அண்ணாவின் புகழ் பாடிக்கொண்டிருந்தார். அவர் கூறுவதையெல்லாம் புல்லரித்து கேட்டபடி இந்த சமயம் ஹாய் என வந்த மாந்தன் எனது நண்பன். இந்த நாரத சங்கத்து உறுப்பினர்கள் இருப்பார்களே, அவர்களுக்கு தலைவன் அரவிந்தன். என்னை பற்றி அனைத்தும் அறிந்த என் முகப்படுத்தி வைக்க தன் லீலையை செய்பவனை செய்தான் என் நண்பன் பிரபாகரர். அவர்தான் கௌதம் என நினைத்து கொண்டு இவரை தானே ஊரில் மீட் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கான இவருக்கு லவ்வருக்கு. அது இவருக்கு இன்னும் சொல்லி அழுதுட்டு இருந்த எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்க என அவன் சரியாக போட்டு உடைக்க என்னை அதிர்ச்சியுடன் பார்த்தார் பிரபாகரர். என் முகத்தில் கோபத்தை மீறி வலிந்த அசடி துடைத்தவாறே ஒரு சாரியை உதிர்த்து விட்ட அரவிந்தனை நோக்கி அது இவரோட அண்ணன் என ரகசியமாக மொழிந்துவிட்டு மேலும் அவன் எதுவும் உளரும் முன் நகர்ந்தேன். அவர் செய்த காரியத்துக்கு வெகுமதி அளிக்க அன்று இரவு என் ஹாஸ்டல் அறையில் அமர்ந்து யோசித்து கொண்டிருந்தேன். பிரபாகரரை சந்தித்ததை பற்றியும் அதன் பின் நடந்தவற்றை பற்றியும். அரவிந்தன் மீது கோபம் வர அவனை திட்ட டயல் செய்தால் அட்டன் செய்து தாங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளரின் செவிகள் இடைவிடாத சொல்ல அதிர்ச்சியால் பஞ்சராகி உள்ளதால் தற்போது பேச இயலாது என சொல்லிவிட்டு கட் செய்து விட்டான். எரிச்சலுடன் நான் போனை பார்க்க ஒரு புதிய நபரில் இருந்து கால் வந்தது. ஏனோ நான் இணைப்பை எடுக்காமலே தெரிந்தது. யார் என்று படபடக்கும் இதயத்துடன் அட்டன் செய்து ஹலோ என்றேன். அப்புறம் என்ன? அடுத்து எல்லாமே அசுர வேகம்தான். நம்ம ஹீரோவோட சைட் கதையை நான் சொல்லலையே, நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பாஸ். இவளுக்கு நான் வைத்த பேரோ முட்டை கண்ணழகி. மேடம் முறைக்கிறாங்க. பரவாயில்லை, சமாளிச்சுப்போம். பிரியா முதலில் அவங்க அப்பா அறிமுகப்படுத்தும் போதே எனக்கு பிடித்திருந்தது. ஆனால் அவள் படிக்கும் வயதில் மனதை குழப்புவதில் எனக்கு இஷ்டமில்லை. சரி, எக்ஸாம் முடியட்டும் சொல்லலாம் என வெயிட் பண்ண மேடம் எப்போ பார்த்தாலும் என் முன்னாடி வந்து நின்று அதே லுக்கு கொடுக்கிறார். ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சு இவளிடம் சொல்ல வந்தான் என் தம்பி பிரச்சனை. அதையும் ஒரு வழியாக முடித்து விட்டு வந்து பார்த்தா மேடம் சென்னைக்கு எஸ்கேப் ஆகி விட்டார்கள். எப்படி தம்பி திருமணத்திற்கு வருவா அப்போ சொல்லலாம் நான் காத்திருக்கேன். அதற்கு முன்பே ஒரு சர்ப்ரைஸா என் தம்பி என்கிட்ட சொல்றான். அவன் அந்த சொன்ன விதம் இருக்கே என்னை எவ்வளவு கடுப்பேற்ற முடியுமோ அவ்வளவு கடுப்பேற்றி அதற்கு பின்னாடி சொல்றான் அவங்களும் உன்னை லவ் பண்றாங்கன்னு. எனக்கு சந்தோஷம் அப்பவே.
பிரியாவை பார்க்கணும் இருந்துச்சு. ஆனால் நான் மாயாவி இல்லையா, அவளிடம் உடனே போக அட்லீஸ்ட் பேசாது செய்யலான்னு பார்த்தேன். நம்பர் இல்லை, நீங்கள் கேட்குறது புரியுது. லவ்வை சொல்லும்போது வாங்கியிருக்கலாம்னு விட்டுட்டேன். என் தம்பியோட ஃபோன் நம்பரை கேட்க அவன் அதற்கு ஒரு கண்டிஷன் வைத்தானே. அவன் பாசத்தில் உருகிட்டேன். வேறு என்ன ஊரில் இருக்கும், இந்தெந்த இடத்துல இதெல்லாம் வேண்டும் என ஒரு பெரிய லிஸ்டே போட்டான். நான் ஒத்துக்கொண்ட பின்னு பிரபாகரனும் பிரியா நம்பரை தந்தான். இதுதான் எங்கள் சிம்பிளான லவ் ஸ்டோரி. எவ்ரி லவ் ஸ்டோரி இஸ் ஸ்பெஷல், பட் அவர் இஸ் மை ஃபேவரட் என்பது போல எவ்வளோ லவ் ஸ்டோரி பிடிக்கும். ஆனால் எங்கள் லவ் ஸ்டோரி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எங்களுக்கு பிடித்த கதை உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இப்போது விடைபெறுகிறோம். இந்த கதையில் கௌதம் பிரியா கேரக்டர் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது பெரிய கான்செப்ட்லாம் இல்லை, இது ஒரு படித்ததில் பிடிச்சது தான். சரிங்களா, டைம் பாஸ் தான். சரிங்களாப்பா, ஜஸ்ட் ஃபார் ஃபன், அவ்வளோதான். யாரும் மனசை புண்படுத்தும் நோக்கத்தில் இல்லை, யாரோட கதையும் குறிப்பிடலை. இது சும்மா ஒரு பொழுதுபோக்கு தான். ஓகே, இந்த லவ் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எல்லாருக்குமே ஏதோ ஒரு காதல் கதை இருக்க தான் செய்யும். அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கதை வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டாபிக் பிடிக்கும்னு சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல கதையோடு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.